ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். பூரி, ஹல்வா பூரி, அப்புறம் வந்துட்டு கீர் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 200 கிராம்ஸ் வந்துட்டு சன்னா தால், அதாவது வந்துட்டு கடலப்பருப்பு வந்துட்டு ஒரு 200 கிராம்ஸ் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்துட்டு ஒரு குக்கரில் போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். முதல்ல வந்துட்டு நம்ம நல்ல தண்ணி, அதாவது வந்து குடிக்கிற தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் பருப்பை. ஏன்னா பருப்பில் தூசியெலாம் இருக்கும். அதனால் வந்துட்டு தண்ணி ஒரே ஒரு டைம் கழுவுனாவே போதும். க்ளீனாக இருக்குது பருப்பு நம்ம வந்துட்டு வாங்கினது. ஸோ வந்துட்டு ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு பால் ஊற்றிக்கலாம். ஹல்வாவுக்கு வந்துட்டு நம்ம பால் ஊற்றி தான் வந்துட்டு வேக வைக்கணும். அது அப்போது வந்துட்டு ஹல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியில் போட்டு வேக வச்சோம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு கொஞ்சம் சல்லுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஹல்வா வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு 4-5 விசில். நான் வந்துட்டு பருப்பு ஊற வைக்காததுனால ஒரு 4-5 விசில் வச்சேன். அப்போ தான் வந்துட்டு பருப்பு நல்லா வெந்துச்சு. அதனால் நீங்கள் பருப்பு நல்லா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு 3-4 விசில்லே வந்துட்டு நல்லா வெந்து போயிடும். நிறைய பால் ஊற்ற வேண்டாம். சும்மா ஒரு கப்பு பால் ஊற்றினாவே போதும் அது நல்லா வெந்து வர்றதுக்கு. அப்புறம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் எடுத்து அதோடைய ப்ரௌன் கலரில் இருக்கும் இல்லையா பின்னாடி, அதெல்லாம் வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஒரு முழு தேங்காய் போடணும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஏலக்காய் வந்துட்டு அப்படியே முழுசாக போடாமல் அதுக்குள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுதான் ஃப்ளேவர் கொடுக்கறது. அது மேலே இருக்கிற தோல் கிடையாது. ஸோ அது தோல் வந்து வாயில் வந்து சாப்பிடும்போது போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா மிக்சியில் அது வந்து வாயில் மாட்டோம் அப்படின்றதுனால வெறும் அந்த சீட்ஸ் மட்டும், ஏலக்காயோடைய சீட்ஸ் மட்டும் ஒரு 3 ஏலக்காய் போட்டு தேங்காய் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். அந்த தேங்காய் வந்துட்டு அப்படியே வந்து நம்ம போட்டுட்டு போகிறோம் ஒரு டிக்ஷனில் போட்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பருப்பு நான் ஒரு 4-5 விசில் வச்சேன் பருப்பு. அப்போ தான் நல்லா வெந்துச்சு. கடலப்பருப்பு பாலில் வேக வச்சோம் இல்லையா, அந்த கடலப்பருப்பை வந்துட்டு இப்போ தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதே மிக்ஸி ஜாரில் வந்துட்டு இந்த பருப்பையும் போட்டு நம்ம நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அரைச்சி ஒரு குண்டாவில் பாருங்கள் தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காயிலே வந்துட்டு இந்த பருப்பும் வந்துட்டு போட்டு நல்லா வந்துட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு நல்லா இது திக்காகும். பாருங்கள் நல்லா வந்து கொதி வந்தப்போ வந்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு எங்களதில் வந்து பாவி ஸ்வீஃபாத்தியான்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் கூட இது செய்வாங்க. கீர் அப்புறம் வந்துட்டு பூரி எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. இது வந்துட்டு ஹல்வா பூரி இது. ஸோ வந்துட்டு ஹல்வா தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா கடலப்பருப்பு. இப்போ வந்துட்டு தேங்காய் போட்டோம் இல்லையா, தேங்காய் பருப்பு போட்டோம். இப்போ வந்து சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டதுமே கொஞ்சம் லூஸ் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்துட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடும். அதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இடையில் நான் வந்து அதில் பால்கோவா போட்டேன். பால்கோவா போட்டு கலந்தேன். அது வந்துட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான். ஸோ வந்துட்டு சைட் பை சைடாக வந்துட்டு பார்த்திங்கனாக்கா பாதாம், அப்புறம் வந்துட்டு கேஷ்யூ நட்ஸு, அதை வந்து நம்ம எண்ணெயில் வந்து ரொம்ப கீழே போட்டு, ரொம்ப கீயெல்லாம் போட வேண்டாம். கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் கீயில் வந்துட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த அல்வா நம்ம செஞ்சோம் இல்லைங்களா, அதில் கொட்டிடலாம். அல்வா வந்து நல்லா திக்காகணும். நல்லா வந்துட்டு எடுக்கும் போது பார்த்திங்கனாக்கா கேக் மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு பூரியில் போட்டு செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இது வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு சர்க்கரை கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் வந்துட்டு மாவில் வந்துட்டு சர்க்கரை கொஞ்சோண்டு வந்துட்டு ரவை போட்டு, உப்பெல்லாம் போடக்கூடாது. இது 2 தான் போட்டுட்டு தண்ணின்னு சொல்கிறேன் பாருங்கள், ஆயில் வந்துட்டு நல்லா சூடாக காய்ச்சி நல்லா வந்து முறுக்குக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு 50 ml ஆயில் வந்துட்டு நல்லா சுட காய்ச்சி அந்த மாவில் வந்து நம்ம போட்டால் தான் வந்துட்டு அந்த பப்படு வந்துட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். ஸோ நல்லா வந்து டைட்டாக பிசைஞ்சு நான் வந்துட்டு மைதா, அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மைதாவும் வந்துட்டு போட்டிருக்கேன். மைதாவும் ஆசீர்வாத் ஆட்டாவில் தான் மாவு பிசைஞ்சிருக்கேன். ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சின்ன உருண்டைகளாக எடுத்து மெல்லிசாக தேய்ச்சி நம்ம எப்படி வேணாலும் ஷேப் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு ரவுண்டாக தான் வரணும் அப்படின்னு இல்லை, நம்ம வந்து அதை பூரி மாதிரி ஷேப்பில் வந்து கொண்டு வந்துடணும். ஸோ வந்துட்டு இது ஒரு புது சீப்பு வச்சு அதோடைய நக்ஷான்னு சொல்லுவோம், அது வந்துட்டு நாங்கள் வந்துட்டு, ஏன்னா வந்து அதில் இருக்கிற ஸ்டஃபிங்ஸ் வெளியே வரக்கூடாது. அந்த டிசைன் எதுக்குன்னாக்கா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ வந்துட்டு பக்கத்தில் ஹல்வா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து கேக் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நான்.
ஸோ வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பூரியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி இப்போ வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். பார்த்து எண்ணெயில் வந்து நம்ம பூரி போடுறோம் அப்படின்னு சொன்னாக்கா எண்ணெயில் வந்து பார்த்து பொறுமையாக போடணும். ஏன்னா வந்து கையில் வந்து பட்டுடும். ஸ்லோவாக வந்து நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது மெதுவாக வந்துட்டு அதை எடுத்து அலக்காக விட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே எண்ணெய் எடுத்து போட்டோம் அப்படின்னா நல்லா உப்பி வரும். நல்லா உப்பி வரும்போது அப்படி பார்த்திங்கனாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக செய்யணும். ஆனால் வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். அதுதான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய பேர் வந்து அதை சமோசான்னு சொல்லுவாங்க. தமிழ் ஆளுங்கள்லாம் நிறைய பேர். இது வந்து பூரின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ வந்து திருப்பும்போது கூட ரொம்ப பொறுமையாக வந்துட்டு அது பாருங்கள் திரும்பி ஏன்னா வந்துட்டு மேலே எண்ணெய் வந்து மேலே பட்டுடும். அதனால வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு இது பண்ணணும். ரொம்ப ஹார்டாக பண்ணால் கூட வந்துட்டு உள்ளே இருக்கிற ஹல்வா வெளியே வந்துடும். ஸோ வந்து திருப்பும் போதே கூட வந்து ரொம்ப பக்குவமாக திருப்பணும் ஸ்லோவாக. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் வேகமாக திருப்பி விட்டேன். முதல்லையே ஒரு பூரி போட்டிருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் அந்த சைடு ஓரங்கள் வந்துட்டு கொஞ்சம் சரியாக ஒட்டாமல் இருந்ததுனால கொஞ்சம் வந்துட்டு அல்வா வெளியே வந்துடுச்சு. ஸோ வந்து பாருங்கள் பொறுமையாக திருப்பி போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஆகும். ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு எண்ணெயை நல்லா வந்து ஸ்டெயின் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். பொறுமையாக எடுக்கணும். இல்லைன்னா வந்துட்டு கையில் பட்டுடும். அது வந்து கீர் வந்துட்டு நான் ரவா கீர் தான் பண்ணியிருக்கேன். ரவையில் தான் கீர் பண்ணிக்கிறேன். அதுவும் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அது. ஒன்றுமே இல்லை, பால், ரவை, அப்புறம் வந்துட்டு கேஷ்யூ நட்ஸு, சர்க்கரை அதுதான் போட்டிருக்கேன். பாதாம், கேஷ்யூ நட்ஸு, சர்க்கரை தான் போட்டிருக்கேன். பாருங்கள் இதோடைய காம்பினேஷன் இதுதான். கீர் அப்புறம் வந்துட்டு பூரி. பசங்க வந்துட்டு ரொம்ப விரும்பி கேட்டாங்க அப்படின்றதுனால வந்துட்டு நான் சும்மா ஒரு 20 பூரி மாதிரி தான் செஞ்சேன். மாவு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1/4 கிலோ மாவு தான் பிசைஞ்சேன் நான். அதுக்கு 1/4 கிலோலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/4 கிலோனா ஒரு 300 கிராம். அதுலேயே ஒரு 20 பூரி வந்துட்டு ஆயிடுச்சு. நம்ம சின்ன சின்ன உருண்டையாக தானே எடுக்க போகிறோம் பூரி மாவுக்கு. ஆனால் வந்து எண்ணெய் நல்லா காய்ச்சி போடணும். அப்போ வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு பசங்களுக்கு கொடுத்துருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வீட்டிலையே வந்துட்டு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.